Hello guys, welcome back. This is module number 1.20, resolution of forces based problem from ME3351 Engineering Mechanics. கொஸ்டின் கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2024. ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2024லேருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. எல்லா கொஸ்டினுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். Now entering this question. A particle is subjected to three concurrent forces, F1 along positive axis, F2 along 60 degree with respect to axis x-axis, F3 100 Newton at an angle of 135 degree from x-axis. Determine the magnitude and direction of resultant force. Question ரொம்ப ஈஸி, ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா த்ரீ கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னு வந்துருச்சுன்னா அங்கே லெமிஸ் தியரத்தையே நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அங்கே என்னென்னா இந்த டிகிரி இருக்கு இல்லையா, தேர் இஸ் நோ டயக்ராம் கிவன். ஸோ அந்த டயக்ராமை நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அது லெமிஸுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் என்ன பண்ண முடியும், இந்த சம்ம சால்வே பண்ண முடியும். ஸோ டயக்ராம் முதல்ல வரையலாமா? ஸோ நோ டயக்ராம் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினில் தான் இருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட். நான் பார்த்த வரையில் வெறும் கொஸ்டின் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, தேர் வாஸ் நோ டயக்ராம் கிவன். அப்போ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ த ஃபஸ்ட்டு திங் வாட் வி ஹாவ் டு டூ, ட்ரா திஸ் டயக்ராம். 200 நியூட்டன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸ்லேயே வந்தாச்சு. 150 நியூட்டன் வித் ரெஸ்பெக்ட் டு 60 டிகிரி அண்ட் 100 நியூட்டன் வித் ரெஸ்பெக்ட் டு 135 அப்படின்னா இந்த லைன் இருக்குன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே 135. அப்போ ஒய் ஆக்சிஸ் இங்கே பாக்கி எவ்வளோ இருக்கும், 45 டிகிரி இருக்கும். ஸோ அப்போ பாக்கி இருக்கக்கூடிய 135 நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த குவாட்ரண்ட்டில் பாக்கி இருக்கிற அந்த 45 டிகிரி போட்டாலே போதும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரூல். ஸோ வெல் டூயிங் திஸ், இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போது நமக்கு லெமிஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது இருக்கக்கூடிய சங்கடம் என்னென்னா, இது மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம், மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இல்லை இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் லெமிஸ் தியரம் போடணுங்கிற நீட் இல்லை சார், ஐ கேன் அப்ளை, ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இன் டூயிங் திஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னா எஸ் ஐ கேன் கிவ் யூ. அப்படின்னா இங்கே 60 டிகிரியா, ஸோ திஸ் மஸ்ட் பி 90 + 90 180 டிகிரி நீங்கள் போடணும். ஸோ சைன் 180ன்னு நீங்கள் எந்த டிகிரி போட்டாலும் 0ல் தான் போய் முடியும் இல்லையா, அப்போ ஆன்சர் கிடைக்காது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது வேண்டாம். ஓகே, ஸோ வி ஜஸ்ட் மூவ் வித் த ரெசல்யூஷன் தியரி அலோன். ஸோ ரெசல்யூஷன் தியரி அலோன் அது மட்டும் சரின்னா, திஸ் இஸ் 200 நியூட்டன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்லி. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 200 நியூட்டன் பாசிட்டிவ், ஒய்யோட வேல்யூ 0. அண்ட் தென் 150 நியூட்டன், எக்ஸும் பாசிட்டிவ், ஒய் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ். அதனால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நேராக காஸ் 60 வரும். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக, +150 + 150 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ் இருந்தால் இங்கே காஸ் 60, ஆப்போசிட்டில் சைன் 60. இந்த வேல்யூ 75 √3. அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸ் இஸ் பாசிட்டிவ், -100 + 100 எடுத்துகிட்டு இந்த டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு போட்டோம். அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நேராக காஸ் 45, எஃப் ஆஃப் ஒய்க்கு நேராக சைன் 45. திஸ் இஸ் -100/2, இங்கே +100 √2 அப்படின்னு வரும். While adding all those values, I got f of x 204 Newton, f of y 200.6 Newton அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. சரியா? ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், திஸ் இஸ் எஃப் ஆஃப் ஒய். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் இந்த ட்ராயிங் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக வரைகிறோமோ, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ப்ரிசைஸாக வரைகிறோமோ, மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுங்கிறது பார்க்குறோம். ரைட்? ஆஃப்டர் தட் வாட் யூ வில்ஸ் டு டூ, resultant which is equal to summation of f of x square summation of f of y square. ஆன்சர் என்ன? 204 ஸ்கொயர் 200.6 ஸ்கொயர். அதை அப்படியே எடுத்தீங்கன்னா தி வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு 286 நியூட்டன் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. தட் இஸ் யுவர் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட். அண்ட் தென் ஆல்ஃபா, அதாவது த வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் பை எஃப் ஆஃப் எக்ஸ், 201/204, தட் இஸ் அரவுண்ட் 45 டிகிரிஸ். ஓகே, அரவுண்ட் 45 டிகிரிஸ். அப்போ இதை எப்படி பிளாட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், தட் ரெப்ரசன்ட் இட் இஸ் ஃப்ரம் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்.
ஸோ முதல் குவாட்ரண்ட்டில் தான் இது வருங்கிறது ஆப்வியஸ். அப்போ என்ன அர்த்தம், ஒரு கிராஃப் போட்டோன்னா எக்ஸ் ஆக்சிஸும் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸும் பாசிட்டிவ். த டிகிரி வாஸ் ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. அது ஆல்வேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஸோ அண்ட் திஸ் இஸ் யுவர் ரிசல்டன்ட் அண்ட் தி வேல்யூ ஆஃப் 45 டிகிரி அப்படின்னு இதை நம்ம பிளாட் பண்ணுறோம். ஸோ அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். இப்படி தான் நம்ம மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் அப்படிங்கிறத பண்ணுவோம். சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் இதோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக கேட்டிருக்கிறது 13 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த கொஸ்டினில் என்ன இல்லை ஸ்டஃப் கிடையாது. டயக்ராம் மட்டும் வரைஞ்சால் போதும், ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய ஒரு சாதாரண கொஸ்டின். ஓகே, அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஒன்று பண்ணுவோம். வி ஹேவ் சம் ஐடியாஸ். ஏதாவது இதில் நம்ம ஐடியாஸ் பண்ணிவிட முடியுமா அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்போது ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸில் 1 வி ஹாவ் 2 அண்ட் திஸ் இஸ் 3. 3 கன்கரண்ட் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? sin 180 வில் பி 0 அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சேம் டேட்டாவை திஸ் இஸ் 200 நியூட்டன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடியது 60 டிகிரிஸ் செகண்ட் ஃபோர்ஸு, இங்கே இருக்கக்கூடியது F3-ஆக இருக்கட்டும் விச் இஸ் 45 டிகிரி. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி எலிஜிபிள் ஃபார் லெமிஸ் தியரம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், லெமிஸ் தியரத்தை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம்? தி ஆங்கிள் பிட்வீன் திஸ் இஸ் 60 45 அப்படின்னு சொன்னால் 45 + 30 75 டிகிரிஸ். அப்போது F1 டிவைடட் பை sin திஸ் இஸ் F1 இல்லைங்களா, 200 டிவைடட் பை sin 75 which is equal to F2 this is F2 divided by ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா sin 135 and F3 divided by இந்த வேல்யூ 90 + 60 is 150 sin 150. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். லெமிஸ் தியரம் படி சால்வ் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கூட யூ கேன் டெல் மீ. இதெல்லாம் வேல்யூஸ் இருக்கே சார், இதில் நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அதுக்கு தான் சம்மோட ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் கிவிங் யூ திஸ் டயக்ராம். இங்கே இருக்கிற T3யோட வேல்யூ மட்டும்தான் 200 நியூட்டன். ஸோ வி டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் F2. F2ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க at the rate of 60 degrees and F3 அதை கண்டுபிடிங்க at the rate of 45 degrees. அப்போ லெமிஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, when the value of F2 equal to how much, F3 equal to how much by applying லெமிஸ் தியரம் அப்படின்னு எழுதுங்க. லெமிஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிச்சுங்கிறத கண்டுபிடிங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன்ஸ் யூ காட் ஆல் தோஸ் வேல்யூஸ், என்னென்னா இப்போவும் இதை நான் சொல்கிறேன், இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பாக்ஸ் மெத்தடில் மறுபடியும் போகலாம். பாக்ஸ் மெத்தட் எடுத்து தென் த வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட் இஸ் ஹவு மச் அண்ட் த ஆங்கிள் இஸ் ஹவு மச் அப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஒரு கொஸ்டின் மட்டுமே கிடையாது, அதுலேருந்து நம்ம நிறையா டீட்டெயில்ஸ் எடுக்கலாம், நிறையா அதுலேருந்து இன்புட்ஸ் நம்மளே கொடுத்து வி கேன் சால்வ் இட். ஸோ அதுதான் இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் F2 in terms of Newton, F3 in terms of Newton with respect to Lemi's theorem. Then அதுலேருந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட் அண்ட் தி ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட். இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டுபிடிச்சலாமா? கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பை த வே இட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.